எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாவது ஸ்லோகம். நேற்றுக்கு பார்த்தது முதல்து. இதுக்கு அடுத்து ஒரு நாளைக்கு ஒன்று போகிறோம். வேற ஏதாவது சில விஷயங்கள் இருந்ததுன்னா நடுவில் சின்னதாக இருந்தால் சொல்கிறேன். இன்னைக்கு முதல்ல இதுக்கப்புறம் இது வந்து 22 ஸ்லோகம் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 8 ஸ்லோகம் இருக்கு. அதில் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல்ல 22 வந்து ஸ்லோகம், அடுத்தது ஒரு 8 ஸ்லோகம் தியான ஸ்லோகம் இருக்கு. அந்த 8 முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஆரம்பமே வரும். அதான் விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோன்னு ஆரம்பம். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஆரம்பம். இந்த 1000 நாமங்களோட ஆரம்பம் அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து அதனோட புகழ சொல்றது தான். இப்ப ரெண்டாவது ஸ்லோகம். யஸ்யத்வரத வக்ராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சககம் விஸ்வக்சேனம் தமாசிரயே. அது ரெண்டாவது ஸ்லோகம். அதாவது அஸ்யன்னா அவருக்குன்னு பொருள், எஸ்யன்னா எவருக்குன்னு பொருள். அதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எஸ்யன்றதுக்கு வந்து எவருக்கு என்ற பொருள். விரத விரத அது வந்து எத்து முன்னாடி இருக்கு, அது கொஞ்சம் சைலன்ஸ்ல வந்து விரத விரதன்னு சொல்லணும், விரதன்னு சொல்லலாம். எஸ்யத் விரத, எஸ்யத் விரத அப்படி சொல்லணும். விரத விரதன்றது வந்து சேவை, சர்வீஸ் பண்றது. அதான் அதாவது நம்ம சர்வீஸை கொடுக்கறது, அதுதான் சேவை செய்யறது. வக்ராத்யா, வக்ராத்தியான்னா ஆக்சுவலா வக்ராத்தியான்றது வந்து யானைப்படை. வக்ராத்தியான்றது யானைப்படை. கஜானனம்னு, கஜானனம்னா யானைப்படை, அதுதான் வக்ராத்தியா. பாரிஷத்யா அடுத்தது. பாரிஷத்யான்றது, பாரிஷத்துன்றது வந்து படை. பாரிஷ்னா மழை, பாரிஷத்துன்றது படை. யானை படை இருக்கான், பெரிய படை. அதான் வக்ராத்தியான்ற கஜானனம். அதுதான் பாரிஷத்யான்றது படை. அடுத்தது வந்து பாரிஷத்யா பரசதம். சதம்னா 100, பரசதம்னா பல நூறு, நூற்றுக்கணக்கான படைன்னு அர்த்தம். பரசதம்ன்றது வந்து பல நூற்று கணக்கான சேவர்களை ஏந்தின படை. அடுத்தது பல நூற்றுக்கணக்கான படை யானை படையோ படையவர்னு அர்த்தம் பெரும்பால். விக்னம், விக்னம்னா தடைகள். நிக்கணும்னா நீக்குதல். விக்னம் நிக்னந்தின்னு வரும். அந்த புஸ்தகத்தை கையை வச்சுட்டு பார்த்தேன்னா கரெக்டா இருக்கும். விக்னம்ன்றது வந்து தடைகள், நிக்குனா நீக்கிறது, நந்தினா நடத்தி கொடுக்கறது. விக்னம் நிக்னந்தினா தடைகளை நீக்கி நடத்தி கொடுக்கறது. சதம்னா 100, அதம்னா அழிக்கிறது. சததம் பாருங்க, சததம்ன்றதை வந்து பிரிச்சு படிக்கணும். சதம் அதம்னு படிக்கணும். சததம் நூற்றுக்கணக்கான தடைகளை அழிச்சு விஸ்வக்சேனம் தமாசிரியே. விஸ்வக்சேன ஆகிய சேனம் முதலியாரை துதிக்கிறேன். அதை அழிச்சு எங்களை நடத்தி வந்த எனக்கு நல்ல இதை நடத்தி கொடுக்கறதுக்கு விஸ்வக்சேனரை வேண்டிக்கிறேன்னு அர்த்தம். அது அதான் யசத்வரத வக்ராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சதகம் விஸ்வக்சேனம் தமாசிரியே. அது என்ன, எப்படி படிக்கணும்? விக்னம் விக்னம் சதனம், விக்னம் சததம், விக்னம் சததம் நிக்னந்தி விஸ்வக்சேன தமாசிரியே அப்படின்னு படிச்சோம்னா கரெக்டா வரும். விக்னம்னா தடைகள், சததம்னா நூற்றுக்கணக்கான தடைகளை சதம் மதம் அழிக்கிறது, நிக்னந்தினா நீக்கிறது, நிக்கிறா நீக்கிறது, நந்தினா நடத்தி கொடுக்குறது. எல்லாத்தையும் நான் எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு விஸ்வக்சேனரை வேண்டிக்கிறத. இதுல விஸ்வசேனை தான் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா சேனை முதலியான்னு இருக்கும். தமாசிரியன்னா வேண்டிக்கிறது, தமாசிரியன்னா துதிக்கிறது, அவரை தொழறதுக்கு பேரு தமாசிரியன். விஸ்வசேனரை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு அந்த ரெண்டாவது ஸ்லோகம் தான். யசத்வரத வக்ராத்யா பாரிஷத்யா பரசதம். நூற்றுக்கணக்கான யானைகளையும் பெரிய யானைப்படையும் நூற்றுக்கணக்கான மற்ற படைகளையும் பல நூற்றுக்கணக்கான, அதான் உங்களுக்கு அதுல வருது பரசதம்னு வருது பாருங்க. பரசதம் பல நூற்றுக்கணக்கான படைகளையும் யானைகளையும் உடையவர்.
அவர் வந்து என்னுடைய செயல்பாடுகளில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி எனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். சததம் நூற்றுக்கணக்கான தடைகளை அழித்து எனக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். கசியத்தியா பாரிஷத்தியா பரசதம் விக்னம் நிக்டந்தி சதம் விஸ்வக்சேனம் தபாஸ்ரீ. நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சான்ஸ்கிரிட்ல வந்து அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அதை வந்து தமிழ் படுத்திட்டா பத்திரம். அதை நான் இங்க சொல்றேன், கேட்டுக்கோ. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப, வார்த்தையில் குமிழ்கள் மிழற்ப. மிழற்பன்னா குழறது, வாயில வந்து சரியா வார்த்தை வராத போறது. வார்த்தையில் குமிழ்கள் மிழற்ப, தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம், தாரம் ஒரு பக்கம் தலை சுற்றி நிற்க, கபவாதம் பித்தம் கனலாய் முட்ட, கண்ணொரு பக்கம் குத்திட்டு நிற்க, பிராண பயணம் பக்கம் இழுக்க, நாராயணர் என்று தோன்றி நாராயணா என்று தோன்றி பயணிக்க வேண்டுவேனே. அதாவது ஒரு மனுஷனோட கடைசி கால முடிவுல அந்த மாதிரி நினைச்சுக்கணுமா? அதுதான் வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிக்கும், வாய் ஒரு பக்கம் கோணிட்டு போறதான். வார்த்தையில் குமிழ்கள் மிழற்ப, வார்த்தை வந்து சரியா வரலையா, வாயெல்லாம் குளறதான். தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், தாரம் ஒரு பக்கம் தலை சுற்றி நிற்க, நம்மளை சுத்தி எல்லாம் நிற்கலாம். கபவாத பித்தம் கனலாய் முட்டை, அதாவது கண்ணு கண்ணெல்லாம் எரியறது, வயிறு பித்தம் அதுவாகி எகிரி போய் கண்ணெல்லாம் முட்டுறது, கண்ணை இருட்டுறதுன்றப்பேன். அதுதான் கபவாத பித்தம் கனலாய் முட்டை, கண்ணை இருட்டுறதுன்னு. அதுதான் கண்ணொரு பக்கம் குத்திட்டு நிற்க, அதிகமாகி போய் கண்ணு குத்திட்டு நின்று போச்சு. பிராணப்பயணம், பிராணப்பயணம்ன்றது என்ன தெரியுறதா? அதுதான் முடிச்சுட்டு மேலே போறது. பிராணப்பயணம் பக்கம் இழுக்க, இழுக்கதான் அந்த பக்கம் நம்மள யமன் வந்து அந்த பக்கம் நம்மள இழுக்கிறாராம். பிராணப்பயணம் பக்கம் இழுக்க, அந்த நேரத்துல என்ன சொல்லணுமா? நாராயணா என்று தோன்றி பயணிக்க வேண்டுவனே. மனசுல நாராயணான்னு நினைச்சிட்டு பயணம் பண்ணோம்னா நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்றத அந்த பாட்டுக்கு அர்த்தம். இது வந்து அந்த அந்திம ஸ்ருதி வர்ஜனம் ஒரு இது அதுல இருக்கு, அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அதோட தமிழ் படுத்தி நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு. தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரிபங்கி சேவைன்னுவா. திரிபங்கி சேவைன்னுவா. திரிபங்கி சேவைன்றது என்னன்னா 3 பாவனைகளை காட்டுறது. அதான் திருதியைன்றமே அந்த 3. ஒன்று தலையை சாச்சபடி, 2வது இடுப்பை வளைச்சுண்டு, 3வது ஒரு காலோட ஒரு கால் கோத்துண்டு. அதுதான் கிருஷ்ணன் நிற்கிற கோலம். கிருஷ்ணன் அந்த மாதிரி கிருஷ்ணன் நிற்கிறதுனால அதுக்கு பேர் திரிபாங்கி சேவைன்னு பேர். கிருஷ்ணன் வந்து மாடு மேய்க்கிற கண்ணனா அந்த நிற்கிறது இருக்கு பார்த்தீங்களா? 3 பக்கம் தலையை ஒரு பக்கம் சாச்சுண்டு, இடுப்பை வளைச்சுண்டு, ஒரு கால் மேலே ஒரு கால் கோத்துண்டு அந்த நிற்கிற சேவைக்கு பேர் திரிபாங்கி சேவைன்னு பேர். தேங்க்யூ.